அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரிகா என்கிற 7 க்ஷேத்திரங்களும் முக்தி தரும் க்ஷேத்திரங்களாக கொண்டாடப்படுகின்றன. அதில் திருத்வாரகை கண்ணனுடைய ஆஸ்தானம். எம்பெருமான் கடலரசனிடத்திலிருந்து நிலத்தை கையகப்படுத்தி 12 யோஜனை தூரத்துக்கு சிறந்த அரண்மனையும் ஊரையும் ஸ்தாபித்தார். ஹஸ்தினாபுரத்திலிருந்து விடை பெற்று கொண்டு கண்ணன் புறப்பட்டான் என்பதை கடந்த தினம் பார்த்தோம். தற்போது பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை நாம் பார்க்க வேணும். கண்ணன் துவாரகை பட்டணத்துக்குள் புகுகிறார். நெடுநாட்களாக பிரிந்திருந்த பிள்ளையை தாய் கண்டா போலேவும், கணவனம் மனைவி கண்டா போலேயும், ஆச்சாரியனை சிஷ்யன் கண்டா போலேயும் அந்த ஊரில் உள்ள அனைவரும் கொண்டாடத் தொடங்கினார்கள். கண்ணன் உள்ளே நுழைகிறார். துவாரகா பட்டணமே அற்புதமான பட்டணம். கோமதி நதி ஆச்சரியமாக ஓடி வருகிறது. மேற்கு நோக்கி ஓடக்கூடிய கோமதி நதி மேற்கு சமுத்திரத்தில் கலக்கக்கூடிய இடம். வசிஷ்டருடைய பெண்ணாக கோமதி இருந்தாள். அவளுக்கு கல்யாண வயசு வந்தவுடன் திருக்கல்யாணம் பண்ண வேணும்னு வசிஷ்டர் ஆசை கொண்டார். ஆனால் அவளோ பகவானிடத்திலேயே சித்தம் லயித்தவளாக இருந்தாள். அவர் அவளை அழைத்து கொண்டு சிறந்த மணமகனை தேடி ஓரோர் ஊராக புறப்பட்டார். இவ்வூருக்கு வந்தார். துவாரகாதீசனை சேவித்த பெண்ணுக்கு அவனிடத்திலே காதல் ஏற்பட்டு போக உருகி கோமதி நதியாகவே இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறாள். சுற்றி ஓடுகிற கோமதி ஊருக்குள் நுழையும் போதே சிறந்த கொடி நம்மை வரவேற்கிறது. மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், நேர்த்தியான தெருக்கள், கலசம் பொருந்திய கோபுரங்கள், இவை இத்தனையும் துவாரகைக்கே உண்டான பெருமை. கண்ணன் உள்ளே நுழைகிறான். தூரத்தில் இருக்கக்கூடிய மணிக்கொடிகள் கண்ணனை வா வா என்று அழைக்கின்றன. அந்த கடிநகர் செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி கமலச்செங்கன் ஐயனை ஒல்லை வா என்று அழைப்பன போன்றதம்மா. ராமன் மிதிலா தேசத்துக்குள் நுழையும் போது அந்த தேசத்தினுடைய கொடிகள் இப்படித்தான் அழைத்தனவாம். அதப்போல் கண்ணன் துவாரகையில் நுழையும் போது இத்தேசத்தினுடைய கொடிகள் அழைக்கின்றன. கண்ணன் உள்ளே புகுகிறான். ஓரொருத்தராக வந்து சேவிக்கிறார்கள். கண்ணனுடைய சங்கத்தினுடைய ஓசை கேட்டு அனைவருக்கும் மனம் சமாதானம் அடைந்தது. அதை சூத பௌராணிகர் சொல்லுகிறார். தத்மௌ தரவரம் தேஷாம் விஷாதம் சமயன்னிவ தம் உபஸ்ருத்ய நிநாதம் ஜகத் பய பயாபகம் பிரத்யுதத்யு பிரஜா சர்வாக பர்திருதர்சன லாலசாக. பிரஜைகள் அனைவரும் கண்ணனை கண்டார்கள். பர்த்தா கணவனைக் கண்ட மனைவியைப் போலே உவகையாலே துள்ளினார்கள். அப்போ எங்கெங்க வீட்டில் இருக்கிறவர்களும் மாளிகையில் இருக்கிறவர்களும் வீதிக்கு வந்து கண்ணனுடைய தேருக்கு முன்னே நின்று அவனுக்கு மங்களஹாரத்தை எடுத்து திருஷ்டி சுற்றி போட்டு பூர்ண கும்பம் காட்டி வரவேற்றார்கள். அங்கே இருக்கிறவர்கள்லாம் கண்ணனை எல்லா உறவுமாக சொல்லி துதித்தார்கள். அது பாகவதத்தில் சொல்லப்படுறது. துவமேவ மாதா அத சுஹிருத் பதிஹி பிதா துவம் சத்குரு நஃப் பரமஞ்ச தெய்வதம். துவமேவ மாதா, கண்ணனே நீயே தாயாக இருக்கிறாய். ஒரு குழந்தைக்கு வேண்டியது பிரியமானத்தை எல்லாம் செய்பவள் தாய்தானே. கண்ணன் அதை செய்கிறான். அவனே தந்தையாக இருக்கிறான். குழந்தைக்கு நன்மை செய்ய வேண்டியவர் தந்தைதானே, தந்தையாக இருக்கிறார். நண்பனாக இருக்கிறான். கஷ்ட காலத்தில் உதவி வேண்டியது நம்பர்தானே, நண்பனாக உதவுகிறான். ஆச்சாரியனாக இருக்கிறான். சிறந்த முக்திக்கு மார்க்கத்தை காட்டி கொடுப்பவன் ஆச்சாரியன். பகவானே முக்தி மார்க்கத்தை காட்டுகிறார். தெய்வமாகவே இருக்கிறார். முக்தியை கொடுக்க வேண்டியதே தெய்வம். கண்ணனே முக்தி கொடுக்கிறார். ஆழ்வார் தன் பாசுரத்தில் சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரேன்னு சாதிக்கிறார். மாதா நாராயணா, பிதா நாராயணா, பிராதா நாராயணா, எல்லாவித உறவுமாக பெருமானே இருக்கிறானாம். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய தமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரீயான் ந தத் சமஹ அப்யதிக குதோன்யஹ லோகத்ரயேப்யப்ரதிம பிரபாவ. இது அர்ஜுனன் கண்ணனை பார்த்து விஸ்வரூபத்தை கண்டவுடன் 11வது அத்தியாயத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். அதை போல இருக்கிறாயின்னு கண்ணன் ஸ்தோத்திரம் பண்ணத்தை
கீதையிலிருந்து கண்ணனை அர்ஜுனன் ஸ்தோத்திரம் பண்ணதை தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இப்ப பாகவதத்தில் அந்த உணர்வோட இருந்த மக்களை கண்டுகொள்ளுகிறோம். பிதாசி லோகஸ்ய, உலகத்தத்தனைக்கும் தந்தை நீ, தமஸ்ய பூஜ்யஸ்ய குரு, உலகத்தத்தனைக்கும் குருவும் நீ, மாதாவும் நீ, தெய்வமும் நீ, அனைத்தாகவும் பகவானே துவாரகாவாசிகளுக்கு இருந்தான். கண்ணன் வேகமாக தன்னுடைய அரண்மனைக்குள்ளே நுழைகிறான். இன்னைக்கும் துவாரகாதீசனுடைய சந்நிதி ரொம்ப ஆச்சரியமாக விளங்குகிறது. கண்ணனுடைய பேரன் வஜ்ரநாபன், அவனாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆஸ்தானம். இந்த ஆஸ்தானத்துல முதல்ல நம்மளை வரவேற்கிறதே உயர்ந்திருக்கக்கூடிய சகப்பு பட்டு கொடி. ஒரு நாளைக்கு 5 முறை இந்த கொடியை மாற்றுகிறார்கள். பகல் வேளையில 3 முறை, இரவு பொழுதிலே 2 முறை மாற்றுகிறார்கள். இந்த துவாரகைக்குத்தான் கோமதி துவாரகா என்று பெயர். இதிலிருந்து சற்று தொலைவில் கடலுக்குள்ளே தீவில் பேட் துவாரகா உள்ளது. கோமதி துவாரகால இந்த கொடி பறக்கிறதே 56 படி ஏறி வந்தாத்தான் 52 கஜ நீளமுள்ள இந்த கொடியை சேவிக்க முடியும். 56 படிகள் எதற்காக? 56 கோடி யாதவர்கள் மதுரை பட்டணத்தில் கண்ணனோடு வாழ்ந்தார்கள். அத்தனை பேரையும் கண்ணன் குடிபெயர்த்து துவாரகையிலேயே கொண்டு வந்து குடியமர்த்தினான். அதனால 56 படிகள். கொடியில 52 கஜம் இருக்கிறதேன்னா 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள், 4 திசைகள் எல்லாத்தையும் கூட்டினீள்னா 52 கஜ நீளம் வருகிறது. பக்கத்துல 4 நிலைகளுள்ள கோபுரம், மற்றொரு பக்கத்தில் 7 நிலைகளுள்ள கோபுரம். 4 நிலைகள் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் என்று 4 புருஷார்த்தங்களையும் பகவான் கொடுக்கிறார். அறம், பொருள், இன்பம், வீடு. அதை உணர்த்துவதற்காக 4. 7 நிலைகள் இருக்கிற கோபுரம் இதற்கு. இந்த 4க்கே இங்க மற்றொரு காரணமும் சொல்றார்கள். வடக்கே, தெற்கே, மேற்கே, கிழக்கே. பாரத தேசத்துக்கு 4 மூலைகள். அதுல வடமூலையில் பதரிகாசிரமம், தென்மூலையில் ஸ்ரீரங்கம், மேற்கு மூலையில் துவாரகை, கிழக்கு மூலையில் புரி ஜெகநாதம். இந்த 4 க்ஷேத்திரங்களுக்கு பிரதிநிதியாகத்தான் இங்கு 4 நிலை கோபுரம் இருக்கிறது. பக்கத்துல 7 நிலை கோபுரம் அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரிகா என்கிற 7 முக்தி தரும் ஸ்தலங்கள். அதற்காக இங்க 7 நிலை கோபுரம் இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான சன்னிதானம். எல்லாருக்கும் இங்க சன்னிதானம், எல்லாருக்கும் சன்னதி இருக்கே தவிர ருக்மிணி பிராட்டிக்கு சற்று தொலைவில் பேட் துவாரகாக்கு போற வழியில தான் சன்னதி. ருக்மிணி பிராட்டியாலே எழுந்துருள பண்ணப்பட்ட பெருமாள் தான் இந்த சன்னதிக்குள்ளே சேவை சாதிக்கிறார். ஒரு முறை துர்வாசர் ருக்மிணியை பார்க்க வந்திருந்தார். ஆனா அவள் ஏதோ வேலையில இருந்ததுனால அவரை பார்க்கல. நீ கண்ணனை பிரிந்திருப்பாய்னு சபித்து விட்டார். அதனால கொஞ்சம் தள்ளி போய் தனி சன்னதியில இருக்கிறாள். கண்ணனுடைய பிரிவாற்றாமை தாங்க முடியாமல் போனபடியால் அவளே கண்ணனுடைய ஒரு விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணி கொண்டு அங்க ஆராதித்து வந்தாள். அந்த விக்கிரகத்தை தான் துவாரகாதீசனாக இன்னும் சேவித்துக் கொள்ளுகிறோம். துவாரகை பட்டணத்துக்குள் கண்ணன் புகுகிறான். அதை சுவாமி தெரிவிக்கிறார். யர்ஹ்யம்புஜாக்ஷ அபசசார போ பவான் குரூன் மதூன் வா அத சுகிருத்தி திருக்ஷயா தத்ர அப்தகோட்டி பிரதிமஹ க்ஷணோ பவேத் ரவிம் வினாக்ஷ்ணோரிவ நஸ்தவாச்சுத. ஹே அச்சுத, உன்னோடு கூட இருந்தால் ஓர் 1000 ஆண்டுகள் நிமிஷப்பொழுது கழிகிறா போல இருக்கிறது. நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள் பக்கத்துல இருக்கான்னு வச்சுங்கோ, ரொம்ப நேரம் பேசியிருந்தா கூட என்ன 5 நிமிஷத்துல புறப்பட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்றாப்புல இருக்கும். நமக்கு பிடிக்காதவர்கள் இருக்கான்னு வச்சுங்கோ, ஒரு நிமிஷம் போறதுக்குள்ள ஒரு வருஷம் போறாப்புல இருக்கும். ஒரு பகல் 1000 ஊழியாலோன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். த்ருட்டிர் யுகாயத்தே துவாம் அபஷ்யதாம் என்று பாகவதத்திலே மேல ஸ்லோகம். கண்ணனே, எங்களை விட்டு பிரிந்து ஹஸ்தினாபுரத்துக்கு சென்றாய், அவர்களுக்கு நன்மை செய்தாய். ஆனால் நாங்கள் என்ன குற்றம் புரிந்தோம்? எங்களை விட்டு பிரிந்து போனாயே, இப்பவாவது வந்தாயே என்று மக்கள் கண்ணனை வணங்குகிறார்கள். உத்யான உபவன ஆராமைஹி விருத பத்மாகர ஸ்ரீயம் சித்திரத்வஜ பதாகாக்ரைஹி அந்த பிரதிஹதாபமாம். சித்திரமான துவஜம், அழகிய உயர்ந்த கொடிகள் பறக்கக்கூடிய கோபுரம் பெற்றது அந்த திவ்ய தேசம். கண்ணன் உள்ள போனார், தன்னுடைய ஆஸ்தானத்தில் இருந்தார். அதுக்கு மேலதான் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். அபூதோபமான சம்ஸ்கிருதத்தில் ஒன்று உண்டு. கண்ணன் தன்னுடைய ஆஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டார்.